Hello friends, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேன் ஸ்பீட் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். இந்த கான்செப்ட் தெர்மல் பிசிக்ஸ் சம்பந்தப்பட்டது. ஒரு கண்டெய்னர்ல நிறைய கேஸ் மாலிக்யூல்ஸ் இருக்கும்போது அதுல எத்தனை மாலிக்யூல்ஸ் ஒரு பர்டிகுலர் ரேஞ்ச் ஆஃப் ஸ்பீட்ஸோட டிராவல் பண்ணுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்றது தான் இந்த மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேன் ஸ்பீட் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். யூஜிடிஆர்பி பிசிக்ஸ் சிலபஸ்ல தெர்மல் பிசிக்ஸ்னு ஒரு யூனிட் இருக்கு. அந்த யூனிட்ல இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் இந்த மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேன் ஸ்பீட் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். இந்த கான்செப்ட் யூஜிடிஆர்பி பிசிக்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இப்போ இந்த கான்செப்ட் என்னங்கிறத பார்க்கலாம். மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேன் ஸ்பீட் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். ஒரு கண்டெய்னர்ல நிறைய கேஸ் மாலிக்யூல்ஸ் இருக்கு. ஒவ்வொரு கேஸ் மாலிக்யூலும் மூவ்மெண்ட்ல இருக்குங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அந்த கேஸ் மாலிக்யூல்ஸ் அப்படி மூவ் ஆகும்போது ஒவ்வொரு கேஸ் மாலிக்யூலுக்கும் ஒவ்வொரு வெலாசிட்டி அல்லது ஒவ்வொரு ஸ்பீடு இருக்கும். அப்படி போகும்போதே பாத்தீங்கன்னா கொலிஷன்ஸ் நடக்கும், மாலிக்யூல்ஸுக்கு நடுவுல கொலிஷன்ஸ் நடக்கும். அதுக்கப்புறம் அதனோட ஸ்பீட்ஸ் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அந்த கண்டெய்னரோட வால்ஸ்ல போய் அந்த கேஸ் மாலிக்யூல்ஸ் மோதும் போது அப்பையும் அதோட ஸ்பீட்ஸ் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஒரு கண்டெய்னர்னு இருக்கும்போது நம்ம கன்சிடர் பண்றோம் அப்படின்னா அதுல ஏகப்பட்ட கேஸ் மாலிக்யூல்ஸ் இருக்கும். ஒவ்வொரு மாலிக்யூலும் ஒவ்வொரு ஸ்பீடோட போயிட்டு இருக்கும். ஸோ நம்ம ஒவ்வொரு மாலிக்யூலோட ஸ்பீடையும் ஃபாலோ பண்றது ரொம்ப கஷ்டம். ஆனா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ரேஞ்ச் ஆஃப் ஸ்பீட்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ரேஞ்ச் ஆஃப் ஸ்பீட் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு 50 மீட்டர் பெர் செகண்ட்ல இருந்து 60 மீட்டர் பெர் செகண்ட் வரைக்கும். ஸோ இந்த ரேஞ்ச் ஆஃப் ஸ்பீட்ஸ்ல எத்தனை கேஸ் மாலிக்யூல்ஸ் இருக்குங்கிற ஒரு ஐடியாவை நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா எடுத்துக்க முடியும். அதாவது என்ன அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு இப்போ 50 to 60 மீட்டர் பெர் செகண்ட்ங்கிறது நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய அந்த ஸ்பீட் ரேஞ்ச் அப்படின்னு வச்சுக்குவோம். ஒரு கேஸ் மாலிக்யூல் 51.7 மீட்டர் பெர் செகண்ட்ங்கிற ஸ்பீடோட போய்கிட்டு இருக்கலாம். இன்னொரு கேஸ் மாலிக்யூல் 55.2 மீட்டர் பெர் செகண்ட்ங்கிற ஸ்பீடோட போய்கிட்டு இருக்கலாம். அப்போ நம்ம கன்சிடர் பண்ணி இருக்கிறது ஒரு ரேஞ்ச் ஆஃப் ஸ்பீட்ஸ். ஸோ அந்த ரேஞ்ச் ஆஃப் ஸ்பீட்ஸ்க்குள்ள எத்தனை கேஸ் மாலிக்யூல்ஸ் இருக்கு அல்லது எத்தனை கேஸ் மாலிக்யூல்ஸ் இந்த ரேஞ்ச் ஆஃப் ஸ்பீட்ஸ்ல ஏதாவது ஒரு வேல்யூவோட போய்கிட்டு இருக்கு, ஏதாவது ஒரு ஸ்பீடோட டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதை கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்றதுதான் இந்த மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேன் ஸ்பீட் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், ஒரு பர்டிகுலர் ரேஞ்சை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸ்பீடோட வேல்யூஸ் நமக்கு தெரியும் போது அதுல ஒரு பர்டிகுலர் ரேஞ்சை கன்சிடர் பண்ணிக்கிட்டு அந்த ரேஞ்சுக்குள்ள எத்தனை மாலிக்யூல்ஸ் இருக்குங்கிறத நம்ம சொல்ல முடியும். அந்த ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா இதுதான். ஸோ nv equal to 4 pi n m by 2 pi kt power 3 by 2 into v squared e power minus mv squared by 2 kt. இந்த எக்ஸ்பிரஷன் எப்படி வந்துச்சுங்கிற டெரிவேஷன் நமக்கு தேவையில்லை. ஏன்னா நம்ம இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸா இருக்கும்போது அப்போ நமக்கு அந்த ஃபைனல் எக்ஸ்பிரஷன்ஸ் தான் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்ல தேவைப்படும். ஸோ அதனால இந்த எக்ஸ்பிரஷனை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எத்தனை மாலிக்யூல்ஸ் அந்த ரேஞ்ச் ஆஃப் ஸ்பீட்ஸ்ல இருக்கும் அப்படிங்கிறத இந்த ஃபங்க்ஷனை வச்சு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இது ஃபங்க்ஷன் மேத்தமேட்டிக்கலா அது ஒரு இன்டகிரேஷன் ஃபார்ம்ல வரும். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். இங்க பாருங்க, v to v plus dv இதுதான் நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கக்கூடிய ரேஞ்ச் ஆஃப் ஸ்பீட்ஸ். விங்கிறது ஏதோ ஒரு லோயர் லிமிட்னு வச்சுக்கோங்க. லோயர் லிமிட்னா நான் எக்ஸாம்பிளுக்கு இப்ப சொன்ன மாதிரி 50 மீட்டர் பெர் செகண்ட். v to v plus dv, v plus dv னா இந்த 50யோட dv, dvங்கிறது இப்போ 10 நான் கன்சிடர் பண்ணியிருக்கிற எக்ஸாம்பிள்ல. ஏன்னா 50 மீட்டர் பெர் செகண்ட்ல இருந்து 60 மீட்டர் பெர் செகண்ட். அப்போ dvங்கிறது எவ்வளவு அப்படின்னா 10. 50 plus 10 60. ஸோ லோயர் லிமிட் v, அப்பர் லிமிட் v plus dv. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எப்படி அந்த நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் ஹேவிங் ஸ்பீட்ஸ் இன் திஸ் ரேஞ்ச் எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னா இன்டகிரேஷன் v, லோயர் லிமிட் v, upper limit v plus dv போட்டுட்டு 4 pi n into m divided by 2 pi kt power 3 by 2 into v square e power minus mv squared by 2 kt into dv. Integration is with respect to என்ன அப்படின்னா dv. ஸோ இந்த மாதிரி இன்டகிரேட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த லிமிட்ஸ்ல, இந்த ஸ்பீட் லிமிட்ஸ்ல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் நம்ம என்ன பண்ணிட முடியும் அப்படின்னா ஈஸியா கால்குலேட் பண்ணிட முடியும். அந்த நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் இட்ஸ் a function of this v to v plus dv. இதான் மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேன் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். இப்போ ஒரு கிராஃப் மூலமா இதை நம்ம ரெப்ரசென்ட் பண்ணி காமிக்கணும் அப்படின்னா ஸ்பீட்ஸை நான் எக்ஸ் ஆக்சிஸ்ல வச்சுக்கிறேன், நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸை நான் ஒய் ஆக்சிஸ்ல வச்சுக்கிறேன். ஸோ கிராஃப் பாருங்க, இந்த மாதிரி
கிராஃப் பாத்தீங்கன்னா ஸ்பீட்ஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கு, நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் ஹேவிங் தட் பர்டிகுலர் ஸ்பீட் வந்து ஒய் ஆக்சிஸ்ல இருக்கு. அப்போ கம்மியான ஸ்பீட் இருக்கக்கூடிய மாலிகூல்ஸோட எண்ணிக்கை எப்படி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாராபோலிக்கா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது பாருங்க. நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் ஹேவிங் லோயர் ஸ்பீட்ஸ். ஏன் லோயர் ஸ்பீட்ஸ் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு பாருங்க. இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஸ்பீட் வேல்யூ வந்து கம்மி, ஏன்னா எக்ஸ் ஆக்சிஸ்ல நீங்க ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் போக போக ஸ்பீட் வேல்யூஸ் வந்து அதிகமாகிட்டே போகும். அப்போ நம்ம இங்க இருந்து பார்க்கும்போது இன்னொன்னு வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம இந்த நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் வந்து கால்குலேட் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சருக்கு தான் வந்து நம்ம பார்க்க முடியும். ஒரு டெம்பரேச்சரை நம்ம பிக்சடா வச்சுக்கிட்டு தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ்க்கு போல்ட்ஸ்மேன் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன், மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேன் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் நம்ம பயன்படுத்த முடியும். டெம்பரேச்சர் மாறிச்சு அப்படின்னா அப்போ வந்து அந்த பேட்டர்ன் வந்து வேற மாதிரி வரும். அதையும் இப்போ நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இப்போ டெம்பரேச்சர் ஏதோ ஒரு வேல்யூ பிக்சடா இருக்குன்னு நம்ம வச்சுக்கலாம். அந்த டெம்பரேச்சருக்கு இங்க பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் ஹேவிங் லோயர் ஸ்பீட்ஸ் பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. பாராபோலிக்கா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இன்க்ரீஸ் ஆகிட்டே போய் இந்த பாயிண்ட், சரிங்களா, இந்த பாயிண்ட் இது வந்து என்ன அப்படின்னு பாருங்க, ஒரு இடத்துல மேக்சிமம் ரீச் ஆகுதா, அதுதான் வந்து வி சஃபிக்ஸ் எம்பி. வி சஃபிக்ஸ் எம்பி அப்படின்னா என்ன அர்த்தம்? தட் இஸ் மோஸ்ட் ப்ராபபிள் ஸ்பீட் அப்படின்னு அர்த்தம். மோஸ்ட் ப்ராபபிள் ஸ்பீட் அங்க வந்து அது பீக்குக்கு வரும். மோஸ்ட் ப்ராபபிள் ஸ்பீட்னா என்னங்கிறத ஆல்ரெடி நான் ஒரு வீடியோல டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணி வைக்கிறேன். அந்த வீடியோ பார்க்கணும்னா நீங்க பார்க்கலாம். ஸோ அப்போ இந்த பீக் ரீச் ஆகுது பாருங்க, அந்த இடம் வந்து மோஸ்ட் ப்ராபபிள் ஸ்பீட். இதுக்கப்புறம் இந்த இடத்துல வரக்கூடிய ஸ்பீடு வந்து ஆவரேஜ் ஸ்பீடு. இங்க வந்து உங்களுக்கு ஆர்எம்எஸ் ஸ்பீடு வந்து இருக்கு. ஸோ பாத்தீங்கன்னாலே தெரியும், மோஸ்ட் ப்ராபபிள் ஸ்பீடோட வேல்யூ தான் ரொம்ப கம்மி, ஆவரேஜ் ஸ்பீடோட வேல்யூ அதை விட கொஞ்சம் அதிகம், ஆர்எம்எஸ் ஸ்பீடோட வேல்யூ பாருங்க இருக்கிறதுலே அதுதான் வந்து அதிகம். ஸோ இதுதான் வந்து அந்த மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேன் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனுக்கான பேட்டர்ன். இப்படிதான் வந்து ஃபாலோ ஆகும், சரிங்களா. ஸோ ஸ்பீடை வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல வச்சுக்கிட்டு நம்ம வந்து நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ்ல ஒய் ஆக்சிஸ்ல நம்ம வச்சுக்கலாம். இது வந்து ஃபார் அ ஃபிக்ஸட் டெம்பரேச்சர், ஸோ கிராஃப் கவர் பண்ற அந்த ஏரியா நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா, கிராஃப் கவர் பண்ற ஏரியானா அப்ப இங்க இருந்து இந்த ஷேடட் போர்ஷன், ஸோ கிராஃபுக்கு கீழே இருக்கிற ஏரியாவெல்லாம் நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா மொத்த நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் வந்து கிடைக்கும். டோட்டல் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் இன் தட் சிஸ்டம். நீங்க எந்த சிஸ்டம் கன்சிடர் பண்றீங்களோ, சிஸ்டம்னு சொல்றது இட் கேன் பி எனிதிங். எக்ஸாம்பிளுக்கு ஒரு கண்டெய்னர்ல இருக்கக்கூடிய கேஸ் மாலிகூல், ஸோ அந்த கண்டெய்னர்ல இருக்கக்கூடிய டோட்டல் நம்பர் ஆஃப் கேஸ் மாலிகூல்ஸ் வேணும்னா நீங்க இந்த கிராஃப் கவர் பண்ற ஏரியா இதை கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். ஸோ இதுதான் கான்செப்ட். இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது வந்து ஃபார் ஃபிக்ஸட் டெம்பரேச்சர். இப்போ டெம்பரேச்சர் வேரி ஆகும்போது என்ன ஆகும் அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் கிராஃப் வந்து ஒன்று போடுறேன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து இப்போ 300 கெல்வின். டெம்பரேச்சர் வந்து 300 கெல்வின். அடுத்தபடியா இன்னொரு ஒரு டெம்பரேச்சர். ஸோ இன்னொரு ஒரு டெம்பரேச்சர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதை வந்து இப்படி ரெப்ரசென்ட் பண்றது. ஸோ நீங்க இது வந்து ஜஸ்ட் எக்ஸாம்பிள் கிராஃப் தான். இது வந்து டெம்பரேச்சர் 900 கெல்வின் எக்ஸாம்பிள். ஸோ டெம்பரேச்சர் வந்து இந்த பிளாக் கலர் கிராஃபை பொறுத்த அளவு 300 கெல்வின் இருக்கு. இந்த ப்ளூ கலர் கிராஃப் வந்து 900 கெல்வின். ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது பாத்தீங்கன்னா இந்த பீக் வந்து ஷிஃப்ட்ஸ் டுவர்ட்ஸ் த ரைட். கிராஃபுடைய ரைட் சைடு வந்து ஷிஃப்ட் ஆகும் பாருங்க. அப்ப என்ன அர்த்தம்னா அந்த ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும். டெம்பரேச்சர் கூட கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்பீட் ஆஃப் த மாலிகூல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, விச் இஸ் குவைட் ஆப்வியஸ். ஏன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் ஸ்பீட் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே அதை பத்தி வந்து ஒரு வீடியோல டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். பொதுவா அதே மாதிரி இந்த கைனடிக் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் டெம்பரேச்சர்னு சொல்லி கூட நம்ம ஒரு வீடியோல வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அதாவது என்னன்னா டெம்பரேச்சரை பொறுத்து தான் அந்த மாலிகூல்ஸோட அந்த கைனடிக் எனர்ஜி இருக்கும் அப்படிங்கிறது, ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி பெர் மாலிகூல். ஸோ ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜிங்கிறது ஸ்பீட் சம்பந்தப்பட்ட விஷயம். ஸோ டெம்பரேச்சர் கூட கூட அந்த ஸ்பீடும் வந்து கூடும், சரிங்களா. பொதுவாக அது வந்து நார்மலா ஒரு காமன் அண்டர்ஸ்டாண்டிங்லேயே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா புரிஞ்சுக்கலாம். இப்போ நார்மலா வந்து நம்ம தண்ணியை சுட வைக்கும் போதே பாத்தீங்கன்னா ஒரு பாத்திரத்துல நம்ம தண்ணியை சுட வைக்கிறோம் அப்படின்னா
அது அந்த பாத்திரத்தில் இருக்கிற தண்ணி வந்து சூடாகும் போது அந்த தண்ணியை நம்ம அப்சர்வ் பண்ணோம்னா தெரியும். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் டெம்பரேச்சர் ரைஸ் ஆக ஆக அந்த மாலிக்யூல்ஸ்ல அந்த கன்வெக்ஷன் ஃப்ளோ, அந்த மாலிக்யூல்ஸோட ஃப்ளோ வந்து நம்ம அப்சர்வ் பண்ணோம் அப்படின்னா டெம்பரேச்சர் கூட கூட மாலிக்யூல்ஸோட சர்க்குலேஷன் அதிகமாகிறத நம்மளால வந்து பார்த்ததுமே கண்டுபிடிக்க முடியும். தண்ணி வந்து இப்போ ரொம்ப பாயில் ஆகும்போது அப்படியே கொதிச்சுக்கிட்டு இருக்கும். நார்மலா வந்து நார்மல் சூட்டோட இருக்கும்போது பாத்தீங்கன்னா மாலிக்யூல்ஸ், அந்த வாட்டர் மாலிக்யூல்ஸோட மூவ்மெண்ட் வந்து அவ்வளவு இருக்காது. இப்போ டெம்பரேச்சர் வந்து கூட கூட என்ன ஆகும்னா மாலிக்யூல்ஸோட மூவ்மெண்ட் வந்து விகரஸா இருக்கும். ஸோ அந்த மாதிரிதான் இங்கேயும் டெம்பரேச்சர் வந்து இங்க 300 கெல்வின் இருக்கும்போது பீக் இங்க கிடைச்சிருக்கு. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது பீக் ஷிஃப்ட் டுவர்ட்ஸ் த ரைட். பீக் வந்து ரைட் சைட் ஷிஃப்ட் ஆகுது அப்படின்னா அந்த ஸ்பீட் ஆஃப் த மாலிக்யூல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது டெம்பரேச்சர் கூடும் போது அப்படிங்கிறதா வந்து அதோட அர்த்தம். இப்போ இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேன் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனை பத்தி பார்த்தோம். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண கான்செப்ட் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ ரிலேட்டடா ஏதாவது ஃபீட்பேக் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.